வறுமை கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அம்சங்களை விவரியுங்கள். லாவண்யா, கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி அங்க 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய சதீஷ், காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர். இந்த வழக்கானது கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜன் விசாரித்து வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது இந்த 3 பேரையும் குற்றவாளிகள் என்று நீதிபதி சுந்தரராஜ் அறிவித்துள்ளார். மேலும் 3 பேர் மீதான குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் சிறிது நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் மீது சேதம் ஏற்படுத்துதல், கடத்துதல், வழிப்பறி, கூட்டு பாலியல் வன்கொடுமை, இயற்கைக்கு மாறான பாலியல் தொல்லை, காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் இந்த பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தண்டனையானது வழங்கப்பட உள்ளது. லாவண்யா, பிரசன்னா, இப்போ இதுவரைக்கும் பதியப்பட்டிருக்க வழக்கு பிரிவுகளின் அடிப்படையில் என்ன தண்டனை அளிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா. ஏனென்றால் இவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை, இயற்கைக்கு மாறான பாலியல் தொல்லை இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம். அல்லது நீதிபதி அவர்கள் இது செய்வாரே ஆனால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கூட வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, இப்போ எவ்வளவு நாட்கள்ல இந்த விசாரணை முழுவதுமாக நடத்தப்பட்டிருக்கிறது, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த வழக்கானது கடந்த நவம்பர் 2ஆம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றது. குறிப்பாக சுமார் 3 மாதங்களுக்குள் இந்த வழக்கு விசாரணையானது முற்றிலுமாக முடிவடைந்திருக்கிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சாட்சியங்களிடம் விசாரணையானது முடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது. இது மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குற்றம் நடைபெற்று சுமார் 3 மாத காலத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை என்பது குறுகிய காலத்தில் நடைபெற்றுள்ளது. அபிநயம், பாலியல் வன்கொடுமை வழக்கில் தற்பொழுது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். 3 பேரும் குற்றவாளிகள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தண்டனை என்ன என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 மாதங்களில் இந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் மீதான தண்டனை விவரம் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 3 பேரும் அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 350 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 72 சாட்சிகளிடம் விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் 3 மாதங்களில் நடத்தி முடிக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் குற்றவாளிகள் என்ற முடிவை நீதிமன்றம் தீர்ப்பாக அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.